Hi students, நம்ம வந்துட்டு செகண்ட் யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்துட்டு ஆல்ரெடி ப்ரோஸும் போயமும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சப்ளிமெண்ட்ரி, த ஆப்பிள் ட்ரீ அண்ட் த ஃபார்மர். இந்த ஸ்டோரி வந்துட்டு ஒரு ஆப்பிள் ட்ரீயை பற்றியும் ஒரு ஃபார்மரை பற்றியும் ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். Once upon a time, there was a farmer. He lived in a village up in the hills beside a forest. In this farm, where he grew many kinds of vegetables, he also had an apple tree. For many years, the farmer and his family had enjoyed the tastiest apples from the tree. As a boy, the farmer and his friends played under the apple tree. They played hide and seek around the tree. They climbed the tree and swung on it, and in season, they plucked and ate the apples. ஒன்ஸ் அப்பான் அ டைம் வந்துட்டு ஒரு ஃபார்மர் வந்துட்டு இருக்காரு. அந்த ஃபார்மர் வந்துட்டு சின்ன பையனாக இருக்கும்போது நடந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு எங்கே வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா, ஒரு மலைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய காடு இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி வில்லேஜில் வந்துட்டு அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரோட ஃபார்மில் வந்துட்டு எப்போவுமே நிறையா கைண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ், நிறையா வகையான காய்கறிகள் வந்துட்டு வளர்த்திட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஃபார்மில் வந்துட்டு ஒரு ஆப்பிள் ட்ரீயும் வந்துட்டு இருக்குது. அவங்க ஃபார்மர் ஆகட்டும், ஃபார்மரோட ஃபேமிலி ஆகட்டும், பல வருஷங்களாக வந்துட்டு அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய ஆப்பிள், அந்த ஆப்பிள் வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குமா. ஸோ அந்த டேஸ்டியான ஆப்பிளை வந்துட்டு எல்லாருமே சாப்பிட்டு வாழ்ந்துட்டு வராங்க. அந்த பாய் வந்துட்டு என்ன பண்ணுவார், அந்த பாய் ஃபார்மர் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த ஆப்பிள் ட்ரீக்கு கீழே வந்துட்டு ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருப்பார். லைக் ஹைட் அண்ட் சீக் அப்படின்னா ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு மரத்தில் ஏறி வந்துட்டு ஊஞ்சல் ஆடுற மாதிரி மரத்தில் தொங்கி விளையாடுறது, அந்த மாதிரி ஜாலியாக விளையாண்டுருப்பாங்க. சேம் டைம் சீசனுக்கு தானே ஆப்பிள்லாம் வந்துட்டு காய்க்கும். அப்படி ஆப்பிள் காய்க்கும் போது அந்த டேஸ்டியான ஆப்பிளையும் வந்துட்டு ஃபார்மரும் ஃபார்மரோட ஃபேமிலியும் வந்துட்டு அதை ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. As the years passed, the boy grew into a man. He took over the farm and continued to enjoy the fruits from the tree. In the meantime, many small animals and birds started living in a tree. வருஷங்கள் வந்துட்டு போயிட்டே இருக்குது. அந்த குட்டி பாயாக இருந்த ஃபார்மர் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய மேனாக வந்துட்டு ஆயிட்டாரு. அவங்க அப்பாவுக்கு பதிலாக இப்போ அந்த ஃபார்மர் தான் வந்துட்டு அந்த தோட்டத்தை வந்துட்டு பார்த்துக்கிறாரு. இப்போவும் அந்த ஆப்பிள் ட்ரீ இருக்குது. அந்த ஆப்பிள் ட்ரீலேருந்து வரக்கூடிய ஆப்பிளை இன்னும் அவங்க கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே சமயத்தில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறையா அனிமல்ஸ், குட்டி குட்டி அனிமல்ஸ், அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த மரத்தில் வாழ ஆரம்பிக்குது. அனிமல்ஸ் அப்படின்னா அணில், அந்த மாதிரி அனிமல்ஸும் நிறைய பேர்ட்ஸும், காக்கா, குருவி, அந்த மாதிரி நிறையா பேர்ட்ஸ் வந்துட்டு அந்த ஆப்பிள் ட்ரீல வாழ்ந்துட்டு வருது. The man's children and their friends started playing under it. The large and shady apple tree now grew old and was bearing fewer and fewer fruits. அதே மாதிரி இப்போ இந்த ஃபார்மர் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு பாய் ஃபார்மர் இப்போ மேன் ஃபார்மர் ஆகிட்டார். ஸோ அந்த ஃபார்மருடைய பசங்களும் வந்துட்டு அந்த ட்ரீக்கு கீழே தான் வந்துட்டு ஜாலியாக விளையாடுறாங்க. ஃபார்மரோட பசங்க மட்டும் கிடையாது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே அந்த ட்ரீக்கு கீழே ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆப்பிள் ட்ரீ வந்துட்டு ரொம்ப பெரிய மரம் ஆயிடுச்சு, நிறைய நிழல் தரக்கூடிய மரமாகவும் ஆயிடுச்சு. ஆனால் அந்த மரத்துக்கு வந்துட்டு வயசாகிட்டே போகிற காரணத்தினால அது வந்துட்டு ஃபஸ்ட்டு காய்ச்ச மாதிரி நிறையா ஆப்பிள் வந்துட்டு காய்க்கிறது கிடையாது. அதோடைய காய்க்கிற தன்மை வந்துட்டு ஒவ்வொரு வருஷமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது. It was nice to sit under its shade in the summer, but nothing grew under it. The farmer felt the space could be used to grow some vegetables. He also felt he could use the wood to build a new room in his house. என்னாச்சு அப்படின்னா, மரம் வயசாக வயசாக ரொம்ப பெரிய மரமாக போயிட்டே இருக்குது. ஸோ சம்மர் சீசனில் அந்த மரத்துக்கடியில் உட்காந்தா நல்லா நிழல் கிடைக்குது. ஆனால் அந்த மரத்தில் அவ்வளோக்கா எதுவுமே வந்துட்டு காய்க்கிறதே கிடையாது. ஸோ ஃபார்மர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, சரி இந்த ஆப்பிள் மரம் இருக்கிற இடத்த வெட்டிட்டா அந்த இடத்துல நம்ம நிறைய காய்கறி விளைவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அதே சமயத்தில் அந்த ஆப்பிள் மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வுட் இருக்கு இல்லையா, மரம், அந்த மரத்தை வச்சு அவர் ஒரு புது ரூம் வந்துட்டு ஒன்று கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறாரு. Therefore, he decided to cut the tree. அதனால் அவர் என்ன முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த ஆப்பிள் ட்ரீயை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. He did not think about the wonderful times he and his friends had playing around the tree or the delicious apples they ate. Rather, he felt the tree had outlived its usefulness and should be cut down. அவர் வந்துட்டு கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். அப்படி அவர் முடிவு பண்ணும் பொழுது அவருக்கு அவர் சின்ன வயசில் எவ்வளோ ஜாலியாக அந்த மரத்தில் விளையாண்டோம், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஹாப்பியாக அந்த மரத்தில் சுற்றி விளையாடிட்டு இருந்தாங்க, அதில் எவ்வளோ அழகான டேஸ்டியான ஆப்பிள்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, அதெல்லாம் வந்துட்டு அவருக்கு ஞாபகமே இல்லை. அவருக்கு இப்போ ஞாபகம் இருக்கிறதுலாம் வந்துட்டு அந்த மரத்துக்கு வந்துட்டு வயசாயிடுச்சு, இப்போ காய்க்கிறது இல்லை, தேவையில்லாமல் இடத்த ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த யூஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய அந்த மரத்தை வந்துட்டு வெட்டிடலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட மைண்டில் வந்துட்டு ஓடிட்டுருக்கு. When the farmer took his axe and began chopping the tree, all the little animals, birds and insects that lived in the tree came rushing down. ஆக்ஸ் மரவெட்டி எடுத்து அவர் வந்துட்டு வெட்ட போகிறார். இந்த மரத்தை வெட்டுறதுக்கு வந்துட்டு
ஆரம்பிச்சதும் என்ன ஆகுது அப்படின்னா அந்த மரத்துல வாழக்கூடிய அந்த சின்ன சின்ன அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு மரத்தை விட்டு கீழே வருது. இப்போ நம்ம அந்த மரத்துக்கிட்ட போய் ஏதாவது ஒரு அது பண்ணோம் அப்படின்னா அந்த பேர்ட்ஸ்லாம் அங்கேருந்து பறந்து போகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பறந்து போகுது. They started running around in alarm, chirping and squeaking all over the place. The farmer was adamant. He raised his axe and the uproar grew. அப்படி அவர் வெட்டலாம் அப்படின்னு வெட்டலாம் அப்படின்னு கிட்ட போய் நிற்கும் பொழுதே வந்துட்டு எல்லா பேர்ட்ஸும் வந்துட்டு அப்படியே பயங்கரமா கத்திட்டு பதட்டமா அப்படியே வந்துட்டு ஓடுது. ஐயோ நம்ம இடத்த வந்துட்டு வெட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி ஓடுது. அப்ப கூட அவர் ஃபார்மர் வந்துட்டு ரொம்பவே அடமெண்டா இருக்காரு. இவ்வளோ அனிமல்ஸ், இவ்வளோ பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்லாம் அவர் யோசிக்காம அந்த மரத்தை எப்படியாவது வெட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி அடமெண்டா இருக்காரு. அவர் வந்துட்டு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஸை மேலே தூக்குனாரு அப்படின்னா அந்த சத்தம் வந்துட்டு பயங்கர அதிகமாக கேட்க ஆரம்பிக்குது. The farmer, however, forgot his childhood and his animal friends. He began to chop the tree harder. All the little animals became desperate and wanted to protect the apple tree at any cost. They ran around in circles, making a huge commotion. ஃபார்மர் வந்துட்டு அவரோட சைல்ட்ஹுட்டில் அந்த மரத்தில் வாழ்ந்த அந்த சின்ன சின்ன அனிமல்ஸ், அவர் ஜாலியாக அந்த அனிமல்ஸ் கூடலாம் விளாண்டுருப்பார் இல்லையா? அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அவர் கம்ப்ளீட்டாக மறந்துட்டு அந்த ஆப்பிள் ட்ரீ வந்துட்டு பயங்கரமாக வெட்டுறதுக்காக அதை பயங்கரமாக சாப் பண்ணிட்டு, அதாவது கொத்திட்டு இருக்காரு அதைய. அந்த லிட்டில் அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நம்ம எப்படியாவது இந்த ஆப்பிள் ட்ரீயை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை சுற்றி ஒரு கமர்ஷன் அப்படின்னா ஒரு பெரிய ஆரவாரம், ஒரு அந்த மாதிரியான ஒரு ஆரவாரத்தை மேக் பண்ணி அவரை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அந்த ஆப்பிள் ட்ரீயை சுற்றி அங்கங்கே பறந்து அவரை வெட்ட விடாமல் அவரை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. This brought the children out. The farmer's daughter and her friends began to plead with him. இந்த சத்தம்லாம் கேட்டோன்னே என்ன அனிமல்ஸ் எல்லாம் திடீர்னு இவ்வளோ சத்தம் போடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மரோட டாட்டர் வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்து பார்க்குறாங்க. இந்த ஃபார்மரோட டாட்டர் கூட அந்த டாட்டரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வராங்க. ஃபார்மரோட உங்கள் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. They gathered around the farmer and said, "Please don't cut the tree. We play here just like you did. The small animals live here. If you cut the tree, where will they go? You can enjoy the shade when you became old. It's a beautiful tree." அவங்க எல்லாரும் அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தயவுசெய்து இந்த ட்ரீயை வந்துட்டு கட் பண்ணாதீங்க. நம்ம எல்லாருமே வந்துட்டு இங்கே தான் விளையாண்டோம். நீங்கள் கூட இங்கே தான் விளையாண்டுட்டு இருந்தீங்க. இந்த சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே தான் வாழ்கிறாங்க. இந்த ட்ரீயை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அனிமல்ஸ், அந்த பேர்ட்ஸ் எல்லாம் எங்கே போகும்? பாவம் தானே அது. உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னா கூட இதோட நிழலை வந்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். ரொம்ப உப்புசமாக இருக்கும்பொழுது தான் வந்து அந்த நிழலை வந்துட்டு நீங்கள் ஜாலியாக உட்காந்துக்கலாம். இது ரொம்ப அழகான மரம், தயவுசெய்து வெட்டாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் கெஞ்சுறாங்க. All of a sudden, the farmer noticed a small fruit hanging from a branch. It was an apple and looked as delicious as the ones he ate as a boy. He plucked it and bit into the juicy fruit. The memories of the fun he had as a boy came rushing back. When his daughter saw the changed expression in father's face, she started pleading harder. டக்குன்னு அவர் அப்படியே இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது அந்த மரத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு காய் தெரியுது, அந்த ஆப்பிள். ஸோ அந்த ஆப்பிளை பறித்து அவர் வந்துட்டு சாப்பிட்டு பார்க்கும்பொழுது அதே டேஸ்ட், அவர் சின்ன பையனாக இருக்கும்பொழுது எவ்வளோ டேஸ்டான ஆப்பிள் சாப்பிட்டாரோ அந்த டேஸ்ட் வந்துட்டு இன்னும் அப்படியே அந்த ஆப்பிளில் வந்துட்டு இருக்குது. அந்த டேஸ்ட் அப்படியே அவர் ஃபீல் பண்ண அவரோட சைல்ட்ஹுட்டும் அவருக்கு ஞாபகம் வருது, எவ்வளோ ஜாலியாக அந்த மரத்தில் விளையாடிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது. ஸோ அப்படி அவர் ஃபீல் பண்ணும் பொழுது அவரோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் வந்துட்டு மாறுது. அதை பார்த்து அவரோட பொண்ணு என்ன பண்ணா அப்படின்னா, அப்பா மனசு மாறுறாரு, இப்போதான் நம்ம வந்துட்டு பயங்கரமாக கெஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக நிறையா இன்னும் அதிகமாக வந்துட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். The farmer put down his axe. He understood that the tree was a home to many lovely animals and provided them with so many things. He wanted his little girl to have the childhood that he had. ஸோ அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஆக்ஸை வந்துட்டு மரவெட்டி வந்துட்டு கீழே போட்டுறாரு. அவருக்கு அப்போ தான் புரியுது, இந்த மரம் வந்துட்டு நிறையா அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸுக்கு ஒரு ஹோமாக வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி அவர் என்னென்ன சந்தோஷத்தை வந்துட்டு இந்த ஆப்பிள் ட்ரீ கடியில் அவரோட சின்ன வயசில் அனுபவிச்சாரோ அந்த சந்தோஷத்தை அவர் பொண்ணும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் வந்துட்டு அந்த மரத்தை வந்துட்டு வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாரு. He threw away the axe and said to his daughter, "I promise that I will never cut this tree. You and your friends will have your tree and your playground." அவரோட டாட்டர் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஆக்ஸை தூக்கி போட்டுட்டு, நான் வந்துட்டு உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் எப்போவுமே வந்துட்டு இந்த மரத்தை வந்துட்டு கட் பண்ண மாட்டேன். நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு இந்த மரத்தில் ஜாலியாக விளையாடலாம். இந்த மரத்தை நீங்கள், அதாவது இந்த மரத்தோட நிழல் இருக்கிற இடத்துல தான் அவங்க பிளே கிரவுண்டாக யூஸ் பண்ணிருந்தாங்க. ஏன்னா நிழலில் ரொம்ப நேரம் விளையாடலாம் இல்லையா? ஸோ அந்த பிளே கிரவுண்டும் உங்களுடைய மரமும் வந்துட்டு உங்களுக்காக எப்போவுமே இருக்கும். நான் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த மரத்தை நான் எப்போவுமே வந்துட்டு கட் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு.
ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபார்மர் வந்துட்டு இருக்காரு. ஒரு சின்ன பையனாக இருக்கும்பொழுது ஒரு ஆப்பிள் ட்ரீல வந்துட்டு விளையாடிட்டு இருக்காரு. அவங்க வில்லேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு மலைக்கு பக்கத்தில் ஒரு மலையை ஒட்டி ஒரு காடு இருக்குது. அந்த காட்டை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் அந்த ஃபார்மர் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்களுடைய ஃபார்மில் வந்துட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் வந்துட்டு க்ரோ பண்ணுவாங்க. அவர் சின்ன பையனாக இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஆப்பிள் ட்ரீ ஒன்றில் வந்துட்டு ரொம்பவே ஜாலியாக வந்துட்டு விளையாடிட்டு இருப்பாரு. கொஞ்சம் இயர்ஸ் பாஸ் ஆக அவர் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பையனாகி அவர் வந்துட்டு அந்த ஃபார்மை வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு. அவர் தான் அந்த ஃபார்மை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு வயசான மாதிரி அந்த ஆப்பிள் ட்ரீக்கும் வந்துட்டு வயசாயிடுது. வயசாக வந்துட்டு அந்த ஆப்பிள் ட்ரீ வந்துட்டு ரொம்ப பெருசாக க்ரோ ஆனாலும் அந்த ஆப்பிள் ட்ரீ வந்துட்டு அதிகமான ஃப்ரூட்ஸை கொடுக்கறது கிடையாது. அதாவது இயர் பை இயர் வந்துட்டு அதோடைய ஃப்ரூட் கொடுக்குற அந்த கெப்பாசிட்டி வந்துட்டு அதுக்கு குறைஞ்சிக்கிட்டே போகுது. அவர் அந்த ஃபார்மர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஆப்பிள் ட்ரீ இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் கல்டிவேட் பண்ணலாம். அதே மாதிரி அந்த ஆப்பிள் ட்ரீயோட உட்டை வந்துட்டு நம்ம புதுசாக ஒரு ரூம் கட்ட போகிறோம்ல, அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிள் ட்ரீயை வந்துட்டு கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஸோட அவர் அங்கே போய் நிற்கும் பொழுது அந்த மரத்தில் வாழக்கூடிய நிறைய அனிமல்ஸ், அந்த குட்டி குட்டி அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கீழே இறங்கி வந்து இவர்கிட்ட வந்துட்டு எங்களோட வீட்டை வெட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. அவரெல்லாம் மைண்ட் பண்ணிக்காமல் அவர் அதை வெட்டியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி அடமெண்ட்டாக அதை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு பயங்கரமான கமோஷன், அதாவது ஒரு பெரிய ஆரவாரத்தை வந்துட்டு உண்டு பண்ணுது, அவரை கட் பண்ண விடாமல் டிஸ்டர்ப் பண்ணி. ஸோ இந்த சத்தம் கேட்டு அந்த ஃபார்மரோட டாட்டர் வந்துட்டு வெளியில் வராங்க. அந்த ஃபார்மரோட டாட்டருமே வந்துட்டு இந்த ஆப்பிள் ட்ரீல அவங்க அந்த டாட்டரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க அப்பா வந்துட்டு அந்த மரத்தை வெட்டுறதை பார்த்தோன்னே அந்த ஃபார்மரோட டாட்டருக்கு வந்துட்டு ரொம்பவே இதாகிடும். சரி நம்ம போய் அப்பாட்ட மரத்தை வெட்ட வேணாம் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்க அப்பா கிட்ட, மரத்தை வெட்டாதீங்க, இந்த ட்ரீ வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ட்ரீ, இங்கே தான் நாங்கள் ஜாலியாக விளையாடுறோம், ஏன் நீங்கள் கூட இங்கே தானே விளையாண்டீங்க, யோசிச்சு பாருங்கப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது ஃபார்மர் வந்துட்டு இப்படின்னு மேலே பார்க்குறாரு. மேலே பார்க்கும்பொழுது ஒரு ஃப்ரூட் வந்துட்டு அவருக்கு தெரியுது, ஆப்பிள் ஃப்ரூட். அந்த ஆப்பிள் ஃப்ரூட் எடுத்து அவர் டேஸ்ட் பண்ணுறாரு. டேஸ்ட் பண்ணும்பொழுது அவர் சின்ன வயசில் எவ்வளோ ஒரு டேஸ்டியான ஆப்பிள் சாப்பிட்டாரோ அதே டேஸ்ட்டில் அந்த ஆப்பிள் வந்துட்டு இருக்குது. அந்த டேஸ்ட்டோடு சேர்த்து அவருக்கு அவரோட சைல்ட்ஹுட்டும் வந்துட்டு ஞாபகம் வருது. அதில் எவ்வளோ ஜாலியாக வந்துட்டு அவர் விளையாண்டாரு, எவ்வளோ அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் கூடலாம் எவ்வளோ ஜாலியாக விளையாண்டாரு அப்படிங்கிறதுலாம் அவருக்கு ஞாபகம் வருது. ஸோ தன்னோட சைல்ட்ஹுட்டில் அவருக்கு கிடைச்ச சந்தோஷம் அவரோட பொண்ணுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது காட்டி அவர் வந்துட்டு அந்த மரத்தை வந்துட்டு வெட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. ஸோ அவர் பொண்ணுக்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ட்ரீயும் இந்த ட்ரீ கடியில் இருக்கக்கூடிய பிளே கிரவுண்டும் எப்பொழுதுமே வந்துட்டு உங்களோடது தான், நான் இந்த ட்ரீயை வந்துட்டு வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணுறாரு. இன்னொருக்கா படிக்கலாம். Once upon a time there was a farmer. He lived in a village up in the hills beside a forest. In his farm, where he grew many kinds of vegetables, he also had an apple tree. For many years, the farmer and his family had enjoyed the tastiest apple from the tree. As a boy, the farmer and his friends played under the apple tree. They played hide and seek around the tree. They climbed the tree and swung on it, and in season they plucked and ate the apples. As the years passed, the boy grew into a man. He took over the farm and continued to enjoy the fruits from the tree. In the meantime, many small animals and birds started living in the tree. The man's children and their friends started playing under it. The large and shady apple tree now grew old and was bearing fewer and fewer fruits. It was nice to sit under its shade in the summer, but nothing grew under it. The farmer felt the space could be used to grow some vegetables. He also felt he could use the wood to build a new room in his house. Therefore, he decided to cut the tree. He did not think about the wonderful times he and his friends had playing around the tree or the delicious apples they ate. Rather, he felt the tree had outlived its usefulness and should be cut down. When the farmer took his axe and began chopping the tree, all the little animals, birds, and insects that lived in the tree came rushing down. They started running around in alarm, chipping and squeaking all over the place. The farmer was adamant. He raised his axe and the uproar grew. The farmer, however, forgot his childhood and his animal friends. He began to chop the tree harder. All the little animals became desperate and wanted to protect the apple tree at any cost. They ran around in circles, making a huge commotion. This brought the children out. The farmer's daughter and her friends began to plead with him. They gathered around the farmer and said, "Please don't cut the tree. We play here just like you did. These animals live here. If you cut the tree, where will they go? You can enjoy the shade when you became old. It's a beautiful tree." All of a sudden, the farmer noticed a small fruit hanging from a branch. It was an apple and looked as delicious as the ones he ate as a boy. He plucked it and bit into the juicy fruit.
The memories of the fun he had as a boy came rushing back. When his daughter saw the changed expression in father's face, she started pleading harder. The farmer put down his axe. He understood that the tree was home to many lovely animals and provided them with so many things. He wanted his little girl to have the childhood that he had. He threw away the axe and said to his daughter, I promise that I will never cut this tree. You and your friends will have your tree and your playground. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஆப்பிள் ட்ரீ அந்த ஃபார்மருடைய ஸ்டோரி. உங்களோட இந்த ஆக்டிவிட்டியில் வந்துட்டு அதே மாதிரி ஜம்பிள் சென்டென்ஸ் இருக்கும், ஆன்சர் த ஃபாலோயிங் பேராகிராஃப் இருக்கும். அதாவது அந்த பேராகிராஃபை படிச்சுட்டு அந்த பேராகிராஃப்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் கீழே இருக்கும், அதுக்கு ஆப்டான ஆன்சர்ஸ் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜம்பிள் சென்டென்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் சப்ளிமெண்ட்ரிக்கு வந்துட்டு ஜம்பிள் சென்டென்ஸ் ட்ரை பண்ணோம். பட் நிறைய பேர் நல்லா பண்ணலை. இந்த இதோடைய ஜம்பிள் சென்டென்ஸை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுங்கள். புக்லேயும் கூட வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு சில ஜம்பிள் சென்டென்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நீங்களாக வந்துட்டு எழுதாத வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் அண்ட் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதை வந்துட்டு பார்க்கலாம். The farmer had spent his childhood playing under the tree. கரெக்ட் தானே? ஃபார்மர் வந்துட்டு அவரோட சைல்ட்ஹுட்டை வந்துட்டு இந்த ட்ரீ கடியில், அந்த ஆப்பிள் ட்ரீ கடியில் தான் வந்துட்டு ப்ளே பண்ணார். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ட்ரூ. The farmer felt the space could be used to build a house. ஃபார்மர் என்ன ஃபீல் பண்ணார்? அந்த பிளேஸை வந்துட்டு வெஜிடபிள்காக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த வுட்டை வந்துட்டு ஹவுஸ் பில்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு ஃபீல் பண்ணார். ஸோ வந்துட்டு செகண்ட் ஒன் வந்துட்டு ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ட்ரூ, செகண்ட் ஒன் வந்துட்டு ஃபால்ஸ். தேர்ட் ஒன், த ஆப்பிள் ட்ரீ ரெக்வஸ்டட் த ஃபார்மர் நாட் டு கட் இட். ஆப்பிள் ட்ரீ வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணிச்சா? கிடையாது. அந்த பேர்ட்ஸு, அந்த சின்ன சின்ன இன்செக்ட்ஸு, சின்ன அனிமல்ஸ் இதெல்லாம் தான் வந்துட்டு இது பண்ணாங்க. ஸோ தேர்ட் ஒன் வந்துட்டு ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்துட்டு ஆல் த லிட்டில் அனிமல்ஸ் வேர் ஹாப்பி அபவுட் த ஃபார்மர்ஸ் டெசிஷன். அதாவது எல்லா லிட்டில் அனிமல்ஸுமே வந்துட்டு ஃபார்மர் வந்துட்டு அந்த ஆப்பிள் ட்ரீயை வந்துட்டு வெட்டணும் அப்படின்னு எடுத்த டெசிஷனில் வந்துட்டு ஹாப்பியாக இருந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கிடையாது. எல்லா அனிமல்ஸுக்குமே வந்துட்டு அது வந்துட்டு ரொம்ப சோகமாக தான் இருந்தது. ஸோ ஆன்சர் வந்துட்டு ஃபால்ஸ். த ஆப்பிள் ட்ரீ வாஸ் ஹோம் ஃபார் ஆல் த லிட்டில் அனிமல்ஸ். கரெக்ட் தானே? அங்கே இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி அனிமல்ஸ்க்கு வந்துட்டு ஆப்பிள் ட்ரீ தான் வந்துட்டு ஹோமாக இருந்தது. ஸோ இதுக்கு வந்துட்டு ட்ரூ. நெக்ஸ்ட் வந்துட்டு ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். ப்ளீஸ் டோன்ட் கட் த ட்ரீ. இது யார் சொன்னா அப்படின்னா ஃபார்மரோடைய டாட்டர். அவங்க தான் வந்துட்டு ப்ளீஸ் டோன்ட் கட் த ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு ப்ளீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு யூ கேன் என்ஜாய் த ஷேட் வென் யூ பிகேம் ஓல்ட். இது யார் சொன்னா? இதுவும் வந்துட்டு ஃபார்மருடைய டாட்டர் தான் வந்துட்டு சொன்னாங்க. வயசானதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ வந்துட்டு இதை கட் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் நெவர் கட் த ட்ரீ. இது யார் சொன்னா அப்படின்னா வந்துட்டு ஃபார்மர். ஃபார்மர் வந்துட்டு அவரோட டாட்டர் கிட்ட சொல்வார், நான் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணுறேன் இந்த ட்ரீயை வந்துட்டு கட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு சொன்னது யார் அப்படின்னா ஃபார்மருடைய டாட்டரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும். தேர்ட் ஒன் வந்துட்டு ஃபார்மர் அவரோட டாட்டர் கிட்ட சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சூஸ் த ரைட் ஆப்ஷன். The animals become worried because there was a heavy rain. The farmer began to chop the tree. The farmer chased them away. The tree became old. அனிமல்ஸ் வந்துட்டு எதுக்காக கவலைப்பட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு there was a heavy rain, அதாவது பயங்கரமாக மழை பெஞ்சு காட்டி. செகண்ட் ஆப்ஷன் the farmer began to chop the tree, அதாவது ஃபார்மர் வந்துட்டு அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சங்காட்டி. தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு the farmer chased them away. ஃபார்மர் வந்துட்டு அந்த அனிமல்ஸ் எல்லாம் துரத்தி விட்டங்காட்டி அந்த அனிமல்ஸ் வரி பண்ணிச்சா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு the tree became old. அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு மரத்துக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஃபார்மர் வந்துட்டு அந்த ட்ரீயை வெட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபீல் பண்ணும். ஸோ த அனிமல்ஸ் பிகேம் worried because the farmer began to chop the tree. And option B. நெக்ஸ்ட் the farmer's daughter and her friends came out because. ஃபார்மரோட டாட்டரும் இதுக்காக வெளியில் வந்தாங்க, அது எப்படி வெளியில் வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. They wanted to play under the tree. ட்ரீ கடியில் விளையாடுறதுக்காக. They heard the commotion of the creatures. அந்த குட்டி குட்டி கிரியேச்சர்ஸ் ஏற்படுத்தின அந்த ஆரவாரத்தினால. The farmer called them. ஃபார்மர் கூப்பிட்டங்காட்டி ஒரு பொண்ணு வெளியில் வந்தாங்க அப்படின்னு. They heard the farmer's voice. அதாவது அந்த ஃபார்மரோட வாய்ஸ் கேட்டு வெளியில் வந்தாங்க அப்படின்னு. இதில் கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னா இதுலேயும் பி தான். அந்த லிட்டில் அனிமல்ஸ் பண்ண சத்தத்துலலாம் வந்துட்டு வருவாங்க. ஸோ they hear the commotion of the creatures. தேர்ட் ஒன்,
The farmer promised that he would. farmer என்ன ப்ராமிஸ் பண்ணாரு? grow more trees, நிறைய மரம் வளர்க்கணும்னு ப்ராமிஸ் பண்ணாரா? இல்லை provide shelter to all the little animals, அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அனிமல்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு தங்குறதுக்கு ஒரு இடம் ஏற்படுத்தி தரேன்னு சொன்னாரா? ஆப்ஷன் சி, நாட் கட் த ட்ரீ, அந்த ட்ரீயை வந்துட்டு கட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாரா? ஆப்ஷன் டி வந்துட்டு பி தேங்க்ஃபுல் டு த சில்ட்ரன், சில்ட்ரனுக்கு வந்துட்டு நான் எப்போவுமே தேங்க்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் வந்துட்டு நாட் கட் த ட்ரீ தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். ஏன்னா அவர் பொண்ணுக்கிட்ட வந்துட்டு நான் இந்த மரத்தை வந்துட்டு வெட்ட மாட்டேன் அப்படின்னு தான் வந்துட்டு ஃபார்மர் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணுவார். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.